நம்ம வீட்டில் இருக்க பூனை மீசை செடியில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பூக்கள் பார்க்குறக்கு பூனையோட மீசை மாதிரியே இருக்கும். நாட்டு பூனை மீசை வந்து அளவில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த நாட்டு பூனை மீசையில் வந்து நல்ல வாசம் வரும். இதில் வந்து வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டு. சிறுநீரகம் வந்து செயலிழந்தவங்க, சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது கோளாறு இருக்கவங்கெல்லாம் இதை வந்து சூப் மாதிரியோ டீ மாதிரியோ வச்சு குடிக்கும்போது அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி சுகருக்கும் வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம இதை டீ வச்சு குடிக்கும்போது சுகரோட அளவை வந்து ஒரு கண்ட்ரோலே வச்சுருக்கோம். அதுக்கும் சாப்பிட்லாம். ப்ளட் ப்ரெஷருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கும் வந்து இந்த பூனை மீசையை சாப்பிட்லாம். இந்த பூனை மீசைக்கீரையை சீரக துளசி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வைக்கிற டீயை வந்து ஜாவா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனை மீசையில் ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதே மாதிரி ஒரு மூலிகையை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதுலேயும் வந்து ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன செடின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியோட சீட்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு.